இதய நோய்க்கு மிகச்சிறந்த தீர்வு மருதம்பட்டையில் இருக்கிறது. மருதம்பட்டையை 100 கிராம் பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 25 கிராம் சுக்கு பொடி கலந்துக்குங்க, 25 கிராம் சோம்பு பொடியை கலந்துக்குங்க. இதை தினந்தோறும் ஒரு 1/4 டீஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வாங்களேன். இதயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் இதில் அடங்கி இருக்கிறது. இவையெல்லாம் இயற்கையாக கிடைக்கிறது. அல்மா சித்த மருத்துவ குழுமம் எளிமையான இந்த வைத்திய குறிப்புகள் எல்லாம் ஏன் சொல்கிறது என்று சொன்னால், நான் சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த பொருள்கள் தான். வணக்கம், நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். இப்போ மாரடைப்பை தடுப்பதற்கு இரத்தத்தில் உள்ள தட்டணுக்களின் உறவை தடுக்க வேண்டும். அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் சோம்புக்கு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது. சோம்பு என்றால் பெருஞ்சீரகம் என்று சொல்வார்கள். அதற்கு இந்த தட்டணுக்களின் உறைவை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதாக நவீன ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. அப்போ அதை சாப்பிட்டோம்னா நமக்கு மாரடைப்பு வருமா? வராது இல்லையா? ரத்தம் உறைவது தடுக்கப்படும் இல்லையா? எளிமையான வீட்டு வைத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மருதம்பட்டை என்று ஒன்று இருக்கிறது. மருதம்பட்டை மருத மரமே இப்போ அழிஞ்சிட்டு வருது. ஆனால் இதய நோய்க்கு மிகச்சிறந்த தீர்வு மருதம்பட்டையில் இருக்கிறது. நீங்கள் கூகுளில் போயிட்டோட செக் பண்ணுங்க. இல்லை இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இருக்கு இல்லையா, சாட் ஜிபிடி, கூகுள் ஏஐ இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் கூட போயிட்டு மருதம்பட்டையின் பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்களேன். இதயத்துக்கு எவ்வளவு பயன் தரக்கூடிய ஆற்றல் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மருதம்பட்டையை 100 கிராம் பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 25 கிராம் சுக்கு பொடி கலந்துக்குங்க, 25 கிராம் சோம்பு பொடியை கலந்துக்குங்க. இதை தினந்தோறும் ஒரு 1/4 டீஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வாங்களேன். ஒரு வேளை சாப்பிடுங்க போதும். இந்த இரத்தத்தினுடைய உறைவை தடுக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்கிறது. சித்தர்கள் சொன்னது. இதயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் இதில் அடங்கி இருக்கிறது. இவையெல்லாம் இயற்கையாக கிடைக்கிறது. அந்த இரத்த உறைவை தடுப்பதற்காக நாம் சாப்பிடக்கூடிய மாத்திரை இருக்கிறது அல்லவா, அது ரசாயனங்களால் செய்யப்படுகிறது. இரண்டுக்கும் வித்தியாசம் அதுதான். அந்த மாத்திரையில் ஒரே ஒரு மாலிகூல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனா மருதம்பட்டையில, சோம்புல, சுக்குல பல மூலக்கூறுகள் இருக்கும். பல நோய்களை போக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கும். நாம சாப்பிட்றது என்னமோ இதயம் பலமா இருக்கிறதுக்காகத்தான். ஆனா இதை சாப்பிடுவதன் மூலமாக ரத்தம் சுத்தி செய்யப்படுகிறது, உறக்கம் நன்றாக வருகிறது, வயிற்று எரிச்சல் இல்லாமல் போகிறது. அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தே இல்லை என்று சொல்வார்கள். சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை என்று சொல்வார்கள். சுக்கு அவ்வளவு பலமாய்ந்த ஒரு மருந்து. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியவில்லை. அல்மா சித்த மருத்துவ குழுமம் எளிமையான இந்த வைத்திய குறிப்புகள் எல்லாம் ஏன் சொல்கிறது என்று சொன்னால், நான் சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த பொருள்கள் தான். தெரியாத பொருள்களை ஒருபோதும் நான் சொல்லுவதில்லை. சுக்கு எல்லோருக்கும் தெரியும், சோம்பு எல்லோருக்கும் தெரியும். மருதம்பட்டை கொஞ்சம் கடினம். ஆனால் அதை மட்டும் தெரிந்த மருத்துவரிடத்தில் காண்பித்து பயன்படுத்துங்கள். இதை பயன்படுத்தினால் உங்கள் இதயம் நன்றாக இருக்கும்.